இந்த விவாதம், இந்த பேச்சுகள் இதெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே புரியுது. அதாவது கரூர் சம்பவம் ஆகட்டும், இல்லை இவர்களுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாதாகட்டும், தேர்தல் வரக்கூடியதாகட்டும், இதையெல்லாம் கையாள முடியாமல் எப்பயும் போல இவர்களுக்கு கைவந்த கலையாக மத்திய அரசு பணம் கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. கரூர் உயிர் பலியும் இதுல சேருமா? கரூர் சம்பவம்னு சொல்றீங்க, அது மிகப்பெரிய ஒரு உயிர் பலி, அதுவும் இதுல சேருமா? அது என்ன சேரும்னா, உச்சநீதிமன்றம் இவர்கள் தலையில் குட்டி அந்த வழக்கை சிபிஐக்கு கொடுத்திருக்கின்றது அல்லவா, அந்த தோல்வியை மறைப்பதற்காக வேறு விஷயத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுல இது ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலையில தான் கொண்டாங்க. இல்ல நான் எதுவும் குறுக்கிடல, இல்ல நீங்க இல்ல நான் குறுக்கிட மாட்டேன், நீங்க கருத்து முழுசா பேசுங்க. நீங்க மாநில அரசின் தலையில் கொட்டியதுன்னு சொன்னீங்களே, உயர்நீதிமன்றத்தின் தலையில் தான் கொட்டினாங்க, மாநில அரசின் தலையில் கொட்டினாங்களான்னு கேட்கிறேன். மாநில அரசின் தலையில் கொட்டியதனால தான் வழக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. உயர்நீதிமன்றம் கையாண்ட முறை தவறுன்னு 25 பக்கங்கள்ல 15 பக்கங்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கு. மீதி 10 பக்கங்கள்ல இந்த தமிழக அரசாங்கம், உயர் அதிகாரிகள், காவல்துறையினர் பப்ளிக்கா மீடியாவுக்கு வந்து பேசியதால் அந்த விசாரணை தன்மை பாதிக்கப்படுகின்றது கருத்தையும் சொல்லியிருக்காங்க. அது தமிழக அரசினுடைய தோல்விதான். அதனாலதான் இந்த வழக்கு மாற்றம்.